முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் மற்றும் அவற்றின் சிறப்புகள் பற்றி சுருக்கமாக தெரிந்து கொள்வோம். முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் முதல் படை வீடு என்பது திருப்பரங்குன்றம். இங்கு மலை வடிவில் சிவபெருமான் அருள் புரிகிறார். முருகன் சூரபத்மனை போரில் வென்ற பிறகு இந்திரன் தன் மகள் தெய்வானையை முருகனுக்கு மணமுடித்து வைக்கிறார். அதனால் இங்கு முருகன் தெய்வானையுடன் மணக்கோலத்தில் அமர்ந்த நிலையில் காட்சி தருகிறார். முருகப்பெருமானின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் உலகளவில் பிரசித்தி பெற்றது. இந்த தலம் கடலோரத்தில் ரம்மியமாய் அமைந்துள்ளது. கந்த புராணத்தில் முருகன் சூரபத்மனை அழித்த இடம் திருச்செந்தூர் என்று கூறப்படுவதால் இந்த இடம் குருஸ்தலமாக விளங்குகிறது. முருகப்பெருமானின் 3ஆம் படை வீடு பழனி. பழனி முருகர் சிலை மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த சிலையை வடிவமைத்தவர் போகர் எனும் சித்தர். நவபாஷாணத்தால் இச்சிலை உருவாக்கப்பட்டுள்ளது. பழனி சித்தர்கள் வாழ்ந்த புண்ணிய இடம் என்று சொல்லப்படுகிறது. உலகை சுற்றி ஞான பழத்தை பெரும் போட்டியில் விநாயகருடன் ஏற்பட்ட கோபத்தால் இங்கிருக்கும் முருகன் தண்டாயுதபாணியாக காட்சி தருகிறார். 4ஆம் படைவீடு என்பது சுவாமி மலையாகும். தகப்பனுக்கு பாடம் சொன்ன சுவாமி பிள்ளையின் வாயால் பிரணவ மந்திரத்தின் பொருளை கேட்க பிள்ளையை குருவாக ஏற்று சிவபெருமான் சீடனாக அமர்ந்த இடம் இந்த சுவாமி மலை. அதனால் இவர் சிவகுருநாதன் என்று அழைக்கப்படுகிறார். இவரை சென்று வணங்கினால் அறிவாற்றல் பெருகும் என்பது ஐதீகம். குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க குழந்தைகளை அழைத்து சென்று வணங்குவது சிறப்பு. முருகப்பெருமானின் 5ஆம் படை வீடு திருத்தணி. சூரபத்மனை வதம் செய்த பிறகும் கோபம் தணியாத முருகப்பெருமான் திருத்தணிக்கு சென்று தன் கோபத்தை தணித்துக் கொண்டதாக ஐதீகம். அங்கு கோபத்தை தணிகை செய்ததால் இவ்விடம் திருத்தணிகை ஆயிற்று. மேலும் இங்கு தன் தமையன் விநாயகரின் உதவியுடன் வேடர் குலத்தில் பிறந்த வள்ளியை முருகன் திருமணம் செய்தார் என்கிறது வரலாறு. அருணகிரிநாதர் மற்றும் முத்துசாமி தீட்சிதரால் பாடல் பெற்ற தலம் இதுவாகும். முருகப்பெருமானின் வீடுகளில் இறுதியாக வரும் வீடு 6 படை வீடு அழகர் மலையில் உள்ள பழமுதிர்ச்சோலை. சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று அவ்வையிடம் கேட்ட சுட்டிப்பையன் யார் என்பதை அவ்வை அறிந்து கொண்ட இடம் இதுதான். இதன் மூலம் உலக வாழ்க்கைக்கு கல்வி அறிவுடன் இறையருள் எனும் மெய் அறிவும் அவசியம் என்பதை உணர்த்திய இடமும் இதுதான். சிறுவனாய் அவ்வைக்கும் வயோதிகனாய் நக்கீரனுக்கும் முருகன் காட்சியளித்த இடம் இந்த பழமுதிர்ச்சோலையாகும்.